உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, சனி பெயர்ச்சி நம்ம எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய சனி பெயர்ச்சி 2026 வாக்கியப்படி நடக்கக்கூடியது திருநள்ளாறு சனி பெயர்ச்சி. அப்போது இது நாள் வரையிலுமே கூட திருக்கணிதத்தின்படி ஏற்கனவே சனி பயிற்சி நடந்து போச்சு. கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிட்டார். இருந்தாலும் ஒரு சில குழப்பங்கள் இருந்தது. கம்ப்ளீட்டாக சனி பயிற்சி முடிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ இனி அந்த டவுட் வேண்டாம். இப்போ சனி பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2026 6/3/2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:25 மணிக்கு எல்லாம் வல்ல சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். சுபம். அப்போது யாராக இருந்தாலும் இப்போ இந்த லாஸ்ட் 1 இயராக பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. திருக்கணிதப்படி ஜாதகம் எழுதுனா சனி மீனத்தில் இருப்பார், வாக்கியப்படி ஜாதகம் எழுதுனா கும்பத்தில் சனி இருப்பார். அப்போ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்தது. ஸோ இனிமேல் குழப்பங்கள் வேண்டாம், ஒரே கருத்தோடு இருக்கலாம். சனி பெயர்ச்சி மார்ச் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, வாக்கிய சனி பெயர்ச்சி நடக்குது. அப்போது இந்த சனி பெயர்ச்சியால் என்னெல்லாம் நடக்க போகுது, ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் 7.5 சனி ஆரம்பம் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கும்பராசி அன்பர்களுக்கு, கும்பத்தை பொறுத்தவரையிலும் ஜென்ம சனி கம்ப்ளீட்டாக முடியுது. நிறைய கும்பராசி அன்பர்கள் அதுதான் கேட்டாங்க, சாமி எனக்கு உண்மையிலே கும்பராசின்னு சொல்கிறீங்க, நீங்கள் அந்த 7.5 சனி முடிஞ்சுதா இல்லையா, ஜென்ம சனி விலகித்தா இல்லையா? ஸோ நிறைய கும்பராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்கள் அதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி ஆரம்பம். அதே போல் மீனராசி அன்பர்களுக்கு முழுக்க ஜென்ம சனி ஆரம்பம். கவனம் தேவை. ஜென்ம சனிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சனி பகவான். அதனால் ஜென்ம சனி ஆரம்பம். அது போச்சுன்னா மேஷராசிக்கு முதல் முறையாக 28 ஆண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 30 வருஷம்னு சொல்லலாம், ஆனாலுமே கூட 28 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். எல்லா இடத்திலும் எல்லா செயல்பாடுகளிலும் சிந்திக்கும் காரியங்களில் கூட கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. நிறைய டைம் எடுத்து யோசித்து செயல்பட்டிங்கனாக்கா நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு துணை நிற்பார். அப்போ மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். அதே போல் ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபத்துக்கு பொறுத்தவரையிலும் எல்லாருமே சொல்லுவாங்க, ரிஷபத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, 7.5 ஒன்றும் கிடையாது அப்படின்வாங்க. ஆனால் ரிஷபராசி அன்பர்களே, ஒரு ரகசியம் சொல்கிறேன். இந்த முறை மீனத்துக்கு சனி பகவான் வந்துட்டாருன்னா 3வது பார்வையாக ரிஷபத்தை பார்க்க போகிறார். இந்த பார்வையினால் 80% ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படும். பணவரவு, தனவரவு, யோகங்கள், அற்புதமான நல்ல யோகங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு மட்டும் யாருக்கெல்லாம் அந்த தசாபுத்தி நல்லா இல்லாமல் இருக்கோ, பலவீனமான தசாபுத்திகள் நடக்குதோ, அசுபர்களுடைய தசாபுத்தி நடக்குதோ, ஒரு 20% மட்டும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்தால் போதுமானது, அவ்வளோதான். அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சியால் தாக்கங்கள் உண்டு. ரைட். ரிஷபத்திற்கு பிறகு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி, கன்னி ராசிக்கு கண்டக சனி. சிம்மம் கன்னி இவங்க 2 பேருக்குமே அஷ்டம சனி கண்டக சனி ஆரம்பம். அதே போல் தனுசு ராசி என்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி 4-10 தொழில் சமாச்சாரத்தில் தொழில் விஷயங்களில் அவங்க கவனமாக இருக்க வேண்டும். ஸோ இது 7.5 சனி ஆரம்பம். யாருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுறாங்க, இந்த 7.5 சனிலேருந்து யாரெல்லாம் விடுபடுறாங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோம்னாக்கா மகர ராசி என்பர்கள். இந்த பொங்கல், இந்த வரக்கூடிய எல்லா பண்டிகையும் மகர ராசிக்கு தான் சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா மகர ராசி என்பர்கள் இனிமேல் 30 வருஷத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு இந்த 2வது சனி ஆரம்பிக்க போகுது. அதனால் மகர ராசி என்பர்கள் டோட்டலாக இந்த சனி பெயர்ச்சியிலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அதே போல் கடகராசி என்பர்கள் இந்த அஷ்டம சனிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கும் கம்ப்ளீட்டாக இந்த சனி தோஷத்திலிருந்து இவங்க கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க.
அதே போல் விருச்சக ராசி என்பர்கள் அவங்களும் அந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க. ஸோ மிதுனம், கடகம், விருச்சகம், இந்த மகரம், இந்த 4 ராசி என்பர்களும் டோட்டலாக கிளியர் ஆகிடுறாங்க. மார்ச் 6ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த சனி பெயர்ச்சி 12 ராசிக்கும் எப்படி எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த சனி பகவான் வராருன்றதை பார்த்துட்டோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கு தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். அதான் இன்ட்ரோ வீடியோலேயே சொன்னேன். விருச்சக ராசிக்கு இது நாள் வரையில் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு ஒன்று இருந்தது. அது வெளியிலேயே தெரியல. சும்மா விருச்சக ராசி அன்பர்கள் எனக்கு என்ன கஷ்டம், எனக்கு என்ன கஷ்டம், ஏன் சாமி எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது, எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வருது, அங்கே போய் சிக்கலாம் மாட்டின்னு இருக்கோம், வெளியூர் போனாங்க அங்கே போய் பையன் சிக்கலாம் மாட்டிக்கிட்டான், ஒரு தொழில் பெருசாக செஞ்சு பண்ணாங்க மருமக போய் மாட்டிக்கிச்சு, பொண்ணு கஷ்டப்படுது, பையன் கஷ்டப்படுறான், அப்படியெல்லாம் பசங்களால் வரக்கூடிய துன்பங்கள், கௌரவ பிரச்சனைகள், வீட்டுக்கு ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள், மெயினாக ஜாபு ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள். விருச்சக ராசி அன்பர்களுக்கு நிறைய இப்போது சமீபமாக போன வாரத்தில் கூட ஒரு முக்கியமான காரைக்குடி, சிவகங்கையை சேர்ந்த ஒரு அரசியல் தலைவர், அவங்க ஒரு பெரிய ஒரு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், முக்கியமான தீர்ப்பு, அவங்களுக்கு பல கோடி ரூபாய் மதிப்புடைய ஒரு சொத்து, நியாயமான சொத்து, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. விருச்சக ராசி தான் அவங்க கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறாங்க, நேர்மையாக பணம் கட்டி வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல் போட்டிகள், அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அரசியல் எதிரிகள் அதை ஒரு 7-8 வருஷமாக கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் அந்த வம்பு வழக்கிலே செலவாயிடுச்சு. வேல்யூக்கு மேலேயே செலவாயிடுச்சு. ஆனாலுமே கூட தர்மம் ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம வாராகிட்டு அவங்க வந்தாங்க, நல்லபடியாக வழி காமிச்சு இப்போது முந்தானத்து தான் அந்த ரிசல்ட்டும் வந்துடுது, ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துடுது. இவங்களுக்கு இனிமேல் எந்த கவலையும் இல்லை, இனிமேல் அப்பீல் போக முடியாத அளவுக்கு இவங்களுக்கு வெற்றி வந்துடுச்சு. அப்போ அதை போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை விருச்சக ராசி என்பர்களை இனிமேல் வெற்றி கிட்டும். இதனால் வரையில் அந்த அர்த்தாஷ்டம சனின்னு ஒன்று இருந்தது. இதனால் நிறைய எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், எனிமீஸ், ஃபேமிலியிலே இருக்கலாம், சில இடங்களில் பசங்களே பொறாமப்படும், சில இடங்களில் பெற்றோர்களே பொறாமையாக அமைச்சிருவாங்க. புரியுதுங்களா? அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், அக்கா தங்கிகளாக இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பாவாக இருக்கலாம். ஃபேமிலிக்குள்ளே சில இன்ட்ராக்ஷன்ஸ் ஏற்பட்டு விடும், எதிரிகள் உருவாக்கி விடுவார்கள். பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம், மாமனார் மாமியார் மருமகள் சம்பந்திங்க, மாமா மச்சான், சம்திங் ரிலேஷன்ஷிப்பில். அப்போ அந்த மாதிரி எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், இந்த விருச்சக ராசிக்கு எதிரிகள் தான் பெரிய இம்சையாக இருக்கும். ஆனால் அப்பேற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் கூட சுயமாக சந்தித்து, ஏன்னா எத்தனையோ பேருக்கு நம்ம வழி காமிச்சிருக்கிறோம், வாராகி வழி காமிச்சிருக்கிறாங்க, காப்பாற்றியும் விட்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமை விருச்சக ராசி என்பர்களை இந்த அர்த்தாஷ்டம சனி கரெக்டாக கம்ப்ளீட்டாக 5ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய சனி பகவான் இது நாள் வரையில் விட்டக்குறை தொட்டக்குறையாக ஒரு 25%, 30% இந்த அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனினா என்னங்க? சனி பகவான் 10வது பார்வையாக எந்த ராசியை பார்க்கிறாரோ, சனி பகவான் 10வது பார்வையாக எந்த ராசியை பார்க்கிறாரோ அவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு பேர். அப்போ இத்தனை நாளாக விருச்சக ராசியை சனி பகவான் 10வது பார்வையாக பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போது அந்த பார்வை விலகியது. அப்போ நிச்சயமாக கவலை வேண்டாம் இடத்தனமை விருச்சக ராசி என்பர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த அர்த்தாஷ்டம சனி முழுமையாக விலகியது. இனிமே அதோடு மட்டும் இல்லைங்க, விருச்சக ராசிக்கு இன்னொரு நன்மை நடக்குது. ராசிக்கு 9வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சார் இந்த வருஷம் முழுவதுமே, இந்த வருஷம் அடுத்த வருஷம் 2 வருஷமும் விருச்சக ராசிக்கு அற்புதமான காலம். எனக்கு தெரிஞ்சு 2028 ஜூன் மாதம் வரையிலுமே கூட விருச்சக ராசிக்கு அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு அவங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய விருச்சக ராசி என்பர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், வேர்ல்டு வைடு
உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், நீங்கள் சின்ன மாணவர்களாக இருந்தாலும், மாணவ செல்வங்களாக இருந்தாலும், கல்வி கற்கக்கூடியவங்களாக இருந்தாலும், 10th +1 +2, நான் தான் சொன்னேன். அதே போல் நீட் எக்ஸாம் எழுத போகிறோம் சாமி, அல்லது ஜேஇ எழுத போகிறோம், இஸ்ரோக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எழுத போகிறோம், இல்லை வெளிநாடுகளில் போயிட்டு படிக்கிறதுக்காக ஒரு என்ட்ரன்ஸ் எழுத போகிறோம், வெளிநாடுகளில் தங்கி படிக்கிறோம், இல்லை அங்கேயே படிச்சுட்டு அப்படியே அங்கே ஸ்கை ஃபண்டு வருது, அப்படியே அங்கேயே ஜாபுக்கு ட்ரை பண்ணுறோம். ஆனால் அங்கே சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ வேலை செய்கிற இடங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள், கல்வி கற்கக்கூடிய இடங்களில், படிக்கக்கூடிய இடங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், அதே போல் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்குமே, ஆனால் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், புதிய வேலைகள் கிடைக்கும். மெயினாக இந்த சனி பயிற்சியால் சரியான வழிபாடுகளை, ஆலய வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து கண்டுபிடித்து செய்வீர்களேயானால், அறிந்து செய்வீர்களேயானால், நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால், நிச்சயமாக உங்கள் தடைகள் விலகி நல்ல வாழ்க்கை அமையும், வருமானங்கள் அதிகரிக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். எனதருமை விருச்சக ராசி அன்பர்கள், அதே போல தான் தொழில் அமைப்புகள், பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் குறையும். மெயினாக தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இடதோஷங்கள், மெயினாக இடப்பிரச்சனைகள், இடதோஷங்கள், பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால், அந்த ஏமாற்றங்கள்லாம் கூட விலகி 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் பணவரவு, தனவரவு அதிகரிக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். ஸோ விருச்சிக ராசி என்பர்களே, பிறந்திருக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி முழுக்க 100% விருச்சிக ராசி என்பர்களுக்கு நன்மையை செய்கிறது. அப்போ உங்களுடைய கேள்விகள் என்ன, உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு அந்த நன்மை நடைபெறும் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ நிச்சயமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சிக ராசி என்பர்களே, இந்த பரிகார ஹோமத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த சனி பயிற்சி பரிகார யாகத்தில் உங்களுடைய பெயரை முடிந்தால் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த சனி பயிற்சியால் திருமண யோகங்கள், பொதுவாகவே திருமண யோகங்கள் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். முதல் திருமணம் சார், இப்போது சனி பகவான் தான் இந்த திருமணத்தை தீர்மானிக்கக்கூடிய, அவனுடைய தலையெழுத்து. ஒரு ஆணோ பெண்ணோ முதல் திருமணம் நடக்குது, அப்புறம் அது ஒரு பிரேக்கப் வருது, அப்புறம் செகண்ட் மேரேஜுக்கு ரொம்ப டிலே ஆகுது, இல்லை செகண்ட் மேரேஜ் பண்ணி அதுலேயும் கொஞ்சம் ட்ரபுள் வருது, இதெல்லாமே தலையெழுத்து, பாவகர்மா. அந்த கர்மா தியரியை தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அப்போ நடைபெறக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி, அதுவும் குரு சனி தொடர்பு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மீனராசியில் குருவுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை செய்வார். அப்போ திருமணங்கள் நடக்கும், திருமண யோகங்கள், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தாமத திருமணம், வயோதிக திருமணம், பெண் பசங்களுக்கெல்லாம் 35 வயசு 40 வயசு ஆக கூட கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அதே போல் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருப்பது. மெயினாக காதல் திருமணங்கள், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், நம்பி ஏமாறுவது. நிறைய ஒரு 8 வருஷமாக பழகிறோம், 5 வருஷமாக பழகிறோம், திடீர்னு பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி காதல் திருமணங்கள், அந்த காதல் திருமணங்களில் வரக்கூடிய டிலே, தாமதங்கள், பிரிவுகள், அதெல்லாம் ரொம்ப மனவேதனையை ஏற்படுத்தணும். இதுதான் சார், கண்ணுக்கு தெரியாத வலி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சனி பகவான். அந்த கவலை இருந்ததுன்னா அது சந்திரன், அது சனிச்சந்திர யோகம் இருக்குமே, ஆனால் அந்த பெயினும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த அந்த கஷ்டமும் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் குழந்தை பாக்கியம், சனி பகவான் பார்க்காம குழந்தை பிறக்காது, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் தான் கர்மாவை துவக்கி வைப்பவர். உங்களுக்கு அடுத்த வாழையடி வாழையாக உங்கள் கர்மா தொடரணும்னா குழந்தை பிறக்கணும். அப்போ இந்த சனி பயிற்சியால் குழந்தை பாக்கியங்கள் நிச்சயமாக 90% நன்மை உள்ளது. ஒரு 10% மட்டும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தையும் பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள், ஆலய வழிபாடுகள்லாம் செய்வீர்களேயானால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதே போல் வீடு மனை யோகங்கள், வீடு கட்டுறது, வீடு மனை யோகங்கள், லோன் வாங்குறது, மெயினாக கடன் வாங்கக்கூடிய காலம். இப்போது 7.5 சனியில் கடன் கேட்டிங்கனாக்கா ஈஸியாக கடன் கிடச்சிடும். சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதனால் வீடு மனை யோகங்கள் போன்ற நல்ல பாக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது.
ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியால் 90 to 95% உங்கள் எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். ஸோ உங்கள் கஷ்டம் கிளியர் ஆகணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும். பார்த்து தான் இந்த சமயத்தில் நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடுகள், எந்த தெய்வத்தை நீங்கள் கையில் எடுக்கணும், அதிகமான எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் என்ப ரகசியங்களை அறிந்து, ஜோதிட ரகசியங்களை அறிந்து அல்லது உங்கள் பிறப்பு ரகசியங்களை அறிந்து வழிபாடு செய்வீர்களே ஆனால் நீங்களும் வெற்றியாளராக வலம் வரலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.